அனைவருக்கும் வணக்கம். இது போல் கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் முறையா நானே தனியா ஒரு ஆ வீடியோ எடுக்க போறேன். ஆக்சுவலா நான் கையில தான் எடுத்துக்கிருந்தேன் இதுவரைக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு நலம் விரும்பி எனக்கு ஸ்டாண்ட் வாங்கி குடுத்தாங்க. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்ட் எடுக்க போறேன். அதில பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்னோட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. என்னோட ஃபோன் நம்பர் கேட்டுட்டு ஆ அவங்க நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க. என்னோட பேரை நீங்க மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ அம் ஸோ ஹேப்பி. ஏன்னா எனக்கு வாங்கக்கூடிய திறமைகள் இருந்தாலுமே எனக்கு இத எங்க வாங்கணும்னு தெரியாது ஆக்சுவலி. அதனால ரொம்ப அருமையா இருக்கு. குடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க குழந்தைகள் நீண்ட நாட்களா வாழணும். நான் குடுத்ததுக்காக சொல்ல வரல. ஸோ நமக்கு அ குடுக்கணும்னு மனமுவந்து குடுக்குறாங்கல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட்டிங்ன்னு சொன்னாங்க. அது ரொட்டேட்டிங் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் எடுக்கிறேன். இப்ப நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கையில எடுத்துக்கிருந்தேன். ஸோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ஆக்சுவலி ஸ்டாண்ட் ஆனா எங்கிட்டு திரும்பினாலும் ரொட்டேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில வச்சுட்டேன். சாதம் வச்சுட்டேன். சாதம் பார்த்தீங்கன்னா பாருங்க நான் ஆ இதுதான் கேரளா ரைஸா வச்சிருக்கேன் ஆக்சுவலி. நான் இதில உல வச்சுட்டேன் ஆக்சுவலி. ஸோ உல வச்சு இந்த உலைய போட்டுறேன். அரிசி போட்டுறேன். அது நல்லா வேகட்டும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற ஆட்கள்லாம் குயிக்காக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் அடிக்கடி நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நான் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த முட்டை மசாலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுன்னு பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, மசால் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு இதிலே போட்டேன். மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கடுத்து வேணும் ஒரு ஜீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் சின்ன வச்சுருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். பேஸ்ட் அரைச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி பேஸ்ட் அரைச்சி அடுப்பில் சட்டி காயுது ஆக்சுவலி. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி தான் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி அதில் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லெண்ணெயிலே பண்ணலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை மிக்சியில் பேஸ்ட் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது புளி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் புளி ஊற்றி இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான டிஷ் இது. நீங்கள் வீட்டிலேயே பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் பண்ணிடலாம். ஸோ முட்டைக்கு தகுந்த அளவு நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிங்க. டொமேட்டோவும் பெரிய ஆனியன் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெரியவங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனால கால் வலிக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். இதை பேஸ்ட் அரைச்சி உங்களுக்கு என்னன்றதை காமிக்கிறேன். இதை மொத்தமாக மிக்சியில் போட்டுருவோம். ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். சால்ட்டில் இதிலே சேர்த்து போட்டேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே இதை அரைச்சி முடிச்சா வேலை முடிஞ்சு போயிடும். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் மெத்தடில் பண்ணிடலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன்.
பேஸ்ட் அரைச்சிட்டேன். ஸோ அதில் சட்டி காயுது. இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் எனக்கு தெரியல, ரொட்டேட் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பட் எனக்கு எதுவுமே தெரியாதனால நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகுளுந்து போடுறேன். அந்த கடுகுளுந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஸோ பெருஞ்சீரகன்றது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்றது மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் இதுவே கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. ஸோ இதை போட்டாச்சு. ஸோ நல்லா கடுகு தாளிக்கட்டும். கடுகு தாளிக்கும் போது இந்த கடுகு எப்பொழுதுமே நல்லா வெடித்த பிறகு எந்த ஒரு பொருளையும் போடுங்க. ஸோ வெங்காயம் வதக்கிறதா இருந்தாலும் வெள்ளைப்பூண்டு வதக்கிறதா இருந்தாலும் கடுகு தாளித்த பிறகு நல்லா வெந்த பிறகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் தான் அதோடய சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அரைச்சிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே போட்ட வேண்டியதான். அடுப்பு ஸ்லிம்மில் தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை மொத்தமாக போட்டு இந்த மசாலா வடை போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம்னா முட்டை குழம்பு தயார். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, சப்போஸ் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் நல்லா இருக்குது. அதாவது இந்த ஸ்டாண்டோட வியூஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸாக ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ அடுத்து போட்டுருவோம். நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ லைட்டாக அதில் தண்ணி விலை கலக்கி விட்டுருங்க. முட்டை குழம்பு எப்பவுமே கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும், நம்ம அலசிக்கல. ஸோ இந்த ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஷாப்பில் இருக்குது. ரொம்பவும் சிம்பிளாக தான். 350 நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு சரியாக ப்ரைஸ் தெரியல. ஆமாம், நான் வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும். வாங்கும்போது 300 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 350 இருக்கும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பாருங்கள், ஸோ இதில் பாருங்கள் நல்லாவே வந்து ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும். வந்த பிறகு அந்த முட்டை எடுத்து ஊற்றிடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ வந்த பிறகு இதை முட்டையை வச்சு ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ இந்த இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இதில் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதுதான் என் கிச்சன். ஆக்சுவலி கிச்சன் ஸோ இது வரைக்கும் எனக்காக வாங்கி கொடுத்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க.
ரொம்பவும் தேங்க்ஸ் அவங்க திரும்பவும் சொல்லிக்கிறேன். நல்லாவே இருக்குது. ஆனால் இதோட ஃபங்க்ஷன் பற்றி நான் படித்து தான் தெரிஞ்சுக்கிறணும். குழம்பு சூப்பராக இருக்குது. லைட்டாக புளி ஊற்றி விட்டுருவோம். புளி வந்து லைட்டாக ஊற்றினா போதும். என்னோடய முகமது நல்லா தெரியுது, ஆனால் வந்து சமையல் பண்ணுறது சரியாக தெரியல. ஸோ இதை எப்படி நான் கேட்டுக்கிறணும், கேட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக முட்டையை திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அதை வந்து திருப்பி விட்ருங்க. அப்படி லாபம் எடுத்து திருப்பி விட்ருங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்கா? இந்த மசாலா ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, நல்லாவே சுவையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த கரண்டி விசை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதோட அப்பளம் பொரித்து சாப்பிடலாம். வடகம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துவையல் தேங்காய் துவையல் சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களோட கையில் வந்து ஒரு கை வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துங்க. ஆமாம், உளுந்தம்பருப்பு. உங்களோட கை அளவில் வந்து ஒரு அரை கை வந்து கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெய் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா பூண்டு வந்து உங்கள் கையளவு ஒரு கையளவு பூண்டு போட்டு நல்லா இடிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல் உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற, உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வதக்குங்க. ஏன்னா வந்து அந்த மிளகாய் வந்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டை போட்டு மொத்தமாக குறைக்கொன்னு எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பூண்டு பொடி தயார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 2 மாதம்னால கெட்டு போகாது, செம்மையாக இருக்கும். இதுதான் டிப்ஸு. இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து ரசித்து எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. எங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ. பை பை. சி யூ.